நாங்க வந்து அந்த அளவுக்கு எங்க கட்சியில கட்டுக்கோப்பா இருக்கிறோம்னு சொல்லி பேட்டியே கொடுத்திருக்காரு. அது எந்த கணக்கு? அதாவது திரு அமித்ஷா அவர்கள் பயன்படுத்திய ஹிந்தி வார்த்தையில அவங்கள வாலண்டியராக அவர்களே முன் வந்து அப்படின்னு இருந்துச்சு. இப்ப வந்து அமித்ஷா அவர்கள் வந்து எப்பொழுதுமே ஹிந்தியில பேசக்கூடியவர். அதன் இவங்க வந்து இங்கிலீஷ்ல எப்படி போட்டாங்க அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நான் தெளிவா சொல்லுவேன், அவர் கொடுத்த பேட்டியில அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் ஹிந்தியில உள்ள வார்த்தைகள் வந்து இது வந்து அவங்களே விருப்பப்பட்டு எங்களுக்கு வேணாம்னு சொல்லி அவங்க சொன்ன காரணத்துக்காக தான். ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா இப்ப வந்து சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு 4 மாதங்களுக்கு முன்பு நடந்த மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தல்ல அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 75 ஆக போறாரு. நீங்க வந்து 75 ஆவற அந்த மோடி கூட தான் 75 ஆக போறாரு. அப்புறம் எதுக்கு நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறோம்? நம்ம சிவராஜ் சிங் சௌஹானுக்கு 65 வயசு 65 வயசு தான் ஆகுது. இன்னும் 10 வருஷம் இருக்கு. இவங்க நீங்க அவரை உதாரணமா சொல்ல முடியாது. சொல்லிட்டு இருந்தாங்க இல்ல, இவங்க சொல்லிட்டு இருந்தது இவங்க யார் பேரெல்லாம் எடுத்தாங்க. வசுந்தரா ராஜே சிந்தியா ராஜஸ்தான்ல அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு 81 வயசு ஆகுது, அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டான்னு. போன தடவை அவங்களுக்கு வந்து 4 மாதத்துக்கு முன்பு ராஜஸ்தானுடைய சட்டமன்ற தேர்தல்ல ஜலார் பட்டான்ற ஒரு கான்ஸ்டிட்யூன்சில அவங்க வந்து அவங்களுக்கு 71 தான் சார் ஆகுது. 75 is the cut off. நீங்க 75 க்கு மேல 75 க்கு மேல எத்தனை பேர் சீட் கொடுத்தீங்க சொல்லுங்க. 75 க்கு மேல எத்தனை பேர் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. 70 அப்ப நான் என்ன கேக்குறேன், 75 எப்ப பிரதமர் நரேந்திர மோடி ஆவறாரோ அப்ப இத பத்தி நம்ம விவாதம் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும். அதுக்குள்ள சார் அடுத்த வருஷம் சார் வச்சுக்கலாங்க. It is not so far away. அதாவது நீங்க ஒரு பிரதமர் இல்ல நீங்க ஒரு பிரதமர் வேட்பாளரை நிறுத்துறீங்க. நடக்காதா? நீங்க ஒரு பிரதமர் வேட்பாளரை நிறுத்துறீங்க. அவர் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவாரா இல்லையான்னு எதிர்த்தரப்பு சந்தேகம் எழுப்புறாங்க. So that has to be clarified to the people இல்லையா? அததான் நாங்க கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் அதான கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்தவரை திரு அமித்ஷா அவர்கள் நேரடியாவே சொல்லிட்டாரு, 2024 மட்டுமல்ல 2029 எங்களுக்கு வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் வேட்பாளர் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கு மீறியும் வந்து இன்னைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால், எந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்டு திகார் ஜெயில இருந்து விடுதலை ஆயிருக்காரோ, எந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சி இன்னைக்கு வந்து குற்றம் சாட்டப்பட்டுள்ளதோ அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வேணும்னே ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட நீங்க ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க, இன்னைக்கு கூட அவர் பேசியிருக்காரு. ஆக மொத்தம் அவர் பேசினா அது உண்மையாயிடுமா? எவ்வளவு பேர் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. திரு நரேந்திர மோடி மாதிரி அவர் மேல கல்லடிப்பட்டது மாதிரி இந்தியாவுடைய வரலாற்ற எந்த ஒரு தலைவர் மேலையும் கல்லடி படவே இல்லை. இருந்தாலும் அவர் தொடர்ந்து வெற்றி தான் பெற்றுக்கிட்டு இருக்கிறார். இதுவரை நடந்த எல்லா தேர்தலிலும், அது குஜராத்ல நடந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, 2014 2019 தேர்தலா இருந்தாலும் சரி, அதுல வந்து அவர் வெற்றி பெற்று அவர் ரெக்கார்ட ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதனால அவங்க என்ன பேசிட்டு இருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஓகே, கேட்போம். திரு இதயத்துல்லா அவர்கிட்ட கொண்டு போற நினைக்கிறது, அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லக்கூடிய இந்த கூற்றை முதல்ல காங்கிரஸ் கட்சியே ஏத்துக்கல, அப்புறம் தானே பிஜேபி ஏத்துக்கிறது, மத்தவங்க ஏத்துக்கிறது. காங்கிரஸ் கட்சியே எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஸ்பெகுலேஷன், இந்தியா கூட்டணி ஜெயிக்க போகுது, அவங்க பிரதமரை பத்தி ஏன் பேசணும்னு கேக்குது. அப்போ இன்னமும் உங்க கூட்டணிக்குள்ள எவ்வளவு டிசரே இருக்கு பாருங்க. கூட்டணி விடுங்க. இப்போ நீங்கள் திரு வசீகரனை கேட்ட கேள்வி, ஏன் இந்த மாதிரி கெஜ்ரிவால் சொல்கிறாரு அப்படின்னா பிஜேபி ஆட்சிக்கு வருமானு கேட்டீங்க. ஒரே ஒரு அடியில் 6 அடிச்சிருக்காரு நம்முடைய கெஜ்ரிவால். பாராட்டுறேன். பல பொய்களை சொன்னாங்க, பல வியூகம் சொன்னாங்க. இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் சுழற்சி முறையில் பிரதமர். இந்த கேள்வி என்னைக்காவது பிஜேபி கேட்டுக்குமா? அப்போ இந்தியா கூட்டணி வெற்றி வரும்னு சொல்ல முடியுமா? இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இந்துக்களுடைய சொத்தை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் 2 மாடு இந்துக்களிடம் இருந்தால் முஸ்லீம்களுக்கு உடனே கொடுத்து விடுவார்கள். இப்போ இப்படி பல பொய்களை சொன்னார். ஒவ்வொன்றையும் ஒரு ரன் தான் அடித்தார் மோடியும் அமித்ஷாவும். ஆனால் கெஜ்ரிவால் ஒரே அடியில் அடித்து இன்னைக்கு இவங்களை ஃப்ளாட் பண்ணிட்டாருன்னு நான் சொல்கிறேன். இந்த ஒன்று மட்டும் சொல்லலை, இவ்வளவு நாளாக பெண்களுக்கு எதிராக, தலித்துக்கு எதிராக, பழங்குடிக்கு எதிராக, காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக, அது மட்டும் இல்லை சமூக நீதிக்கு எதிராக பேசிட்டே வந்தாங்க. இன்னைக்கு தென்னிந்தியா வட இந்தியான்னு பேச ஆரம்பிச்சிட்டார். யாரு? பிரதமர் தான். வேற யார் பேசுவா? இந்த வெறுப்பு, இந்த பிரிவினை என்பது வட இந்தியா நம்ம பேசினதே இல்லை. நான் கேட்கறது
பிரதமர் நீங்களும் நானும் பிரதமர் இல்ல. ஒரு பிரதமர் யாரு நான் கேட்கிறேன். நீங்க பாருங்க, நான் ஒரு கட்சியை ரெப்ரசென்ட் பண்றேன், நீங்க ஒரு தொலைக்காட்சி ரெப்ரசென்ட் பண்றீங்க. பிரதமர் இந்தியாவுல தென்னிந்தியா வட இந்தியா எல்லாத்துக்கும் பிரதமர். அவர் என்ன சொல்றாரு? நீங்க பேசி அரசியல் பண்ணுவீங்க, அவர் பதில் சொல்லக்கூடாதா? இதத்தான நான் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிறேன். பிரதமர் வந்து தொடர்ந்து பிரதமர் தொடர்ந்து ஒவ்வொரு ரன் அடிக்கலாம், கெஜ்ரிவால் ஒரு 6 ரன் ஒரே அடி அடிக்க கூடாதா? அடிக்கூட நல்லா அடிங்க, யாரும் வேணாம்னு சொன்னா. அதுல வர கேள்விகளை கேட்கதான் செய்வாங்க. அந்த கேள்வியை தான் நீங்க கேட்டீங்க. அதுக்கு சொல்றேன், அந்த கேள்வியை தான் நான் இப்போ உங்கள்ட்ட என்ன கேட்டேன். நீங்க சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியே கெஜ்ரிவாலோட கூற்றை ஏற்கலையேன்னு கேட்டேன். எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயோ ராகுல் காந்தியோ கெஜ்ரிவால் சொன்னது தப்புன்னு சொன்னார். இப்ப சொல்லுங்க. சசி தரூர் சொல்லிருக்காங்க பாருங்க, சசி தரூர் மாதிரி நிறைய எம்பிக்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க, கட்சி தலைவர்கள் இருக்காங்க, அதெல்லாம் விடுங்க. நீங்க நான் கேட்கிற கேள்வி, எங்க தலைவர் கெஜ்ரிவால் ஒரு தலைவர், மோடி ஒரு தலைவர், அமித்ஷா ஒரு தலைவராக ஏற்கப்பட்டவர். எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கெஜ்ரிவால் சொன்னது தப்பு, எங்க தலைவர் ராகுல் காந்தி கெஜ்ரிவால் சொன்னது தப்புன்னு சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு என்னன்னு சொன்னா, கெஜ்ரிவால் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சியும் முன்னெடுத்து சொல்லுமா? இதே வார்த்தை நீங்களும் நாங்களும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம். நாங்க வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேற மாதிரி என்ன நாங்க என்ன சொல்றோம்? நம்முடைய மோடி பிரதமராக மீண்டும் வந்தால் அரசியல் சாசன சட்டத்தை மாற்றி விடுவார், நாங்க தான் சொல்றோம். மீண்டும் பிரதமராக மோடி வந்தால் சமூக நீதிக்கு எதிராக இருப்பார். மீண்டும் பிரதமராக மோடி வந்தால் பெண்களுக்குன்னு ஏற்றப்பட்ட சட்டத்தை தூக்கி தள்ளி வச்சிருவாரு. இப்பவே பெண்களுக்கு நாங்க இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லி அதை 2026 28 தெரியல, இப்படி ஏமாத்துறாரு. இந்தியாவுடைய சரிவாதி இருக்கக்கூடிய பெண்களை 10 ஆண்டுகள் நினைச்சிருந்தா சோனியா காந்தி அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வந்த போது, அந்த சட்டம் உருவான போது, அதுக்கு பிறகு இப்ப 10 வருஷமா கொடுக்காம பெண்களை ஏமாத்துறாரு, தலித்துகளை ஏமாத்துறாரு. இல்ல சார், நீங்க திரும்பி இஷ்யூஸ்குள்ள போறீங்க. நம்ம இங்க வர்றது வந்து நம்ம பிரதமர் வேட்பாளர் பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் கேட்கிற கேள்வி, இப்போ பிரதமர் வந்து மோடி வந்தா, மோடி 1 வருஷத்துக்கு அப்புறம் அமித்ஷா வந்தா அப்படின்லாம் வந்து நீங்க ஸ்பெகுலேட் பண்றீங்க. அவங்களுக்காவது மோடி இல்லைன்னா அமித்ஷா இல்லைன்னா யோகி ஆதித்யநாத் வரிசையா வேட்பாளர் வச்சிருக்காங்க. இந்தியா கூட்டணியில யார் வேட்பாளரே சொல்லலையே. இப்ப நீங்க ஒரு 3 பேர் தான் சொல்றீங்க. இதெல்லாம் கெஜ்ரிவால் சொன்னது. இப்ப பிரதமர் எங்களை 5 வருஷத்துக்கு 5 பேர் சொல்றாரு. எங்கள்ட்ட 5 பேர் இருக்கிறதாக பிரதமர் சொல்லும்போது நீங்க ஏமா கஷ்டப்படுறீங்க? வருஷத்துக்கு ஒருத்தர். அப்ப சொல்றது கரெக்டா? வருஷத்துக்கு ஒரு பிரதமரா? கரெக்டா இல்லையாங்கிறது வந்து காலம் பதில் சொல்லணும். சார், நீங்க தான் அவரை துணைக்கு கூப்பிட்டீங்க. அதனால அவர் சொல்றது கரெக்டா. நான் துணைக்கு கூப்பிடல, அவரே எங்கள்ட்ட 5 பிரதமர் இருக்காருன்னு வியூகத்துல அவர் சொல்லும்போது நாங்க வியூகத்துல சொல்லக்கூடாதா? நீங்க சொல்லுங்களேன். நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்க ஏன் சொல்லணும்னு கேக்குறேன். எங்களுக்கு நீங்க குழந்தை பிறந்தா அது ஆனா பெண்ணானே பார்க்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு சட்டமே இருக்கு. நீங்க வந்து எனக்கு இந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லுன்னு சொல்லி என்னை கேட்டா என்ன அர்த்தங்க? அதனால முதல்ல என்ன நடக்குமோ நடக்கட்டும். நாங்க இந்த மாதிரி தவறான யூகங்களை வந்து பிற கட்சி மீது பரப்புறது யாருன்னா தொடர்ந்து மோடி பரப்பிக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு பரப்பிட்டு இருக்காருன்னா 15% நிதியை ஒரு பிரதமருக்கு இந்த அடிப்படை கூட தெரியல. எந்த அடிப்படை? ஒரு முஸ்லீம்களுக்கு 15% பட்ஜெட்ல ஒதுக்குவாங்களாங்கிற கூட 10 வருஷம் பிரதமராக இருந்தது தெரியல. அதை விட அவருக்கு இந்து மதத்தை தடை செய்வார்கள் பிரதமர் சொல்றாருன்னா இந்து மதத்தை கிள்ளுக்கிறியா நினைச்சுக்கிட்டாரா? இந்து மதம் என்ன இவர் உருவாக்குன இந்து மதமா? நான் கேட்கிறேன். வெள்ளையர்கள் பேர் வச்சா கூட சைவமும் வைணவமும் சாக்தமும் கௌமாரமும் காணபத்தியமும் இந்த நாட்டில் 10,000 வருஷமா இருக்கு. பிரதமரால் சொன்னா இந்து மதத்தை எவ்வளவு கேவலமா பார்க்கிறார். அதை விட இந்துக்களை 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கி விடுவார்கள். அப்ப இவர் சும்மா இருப்பாரா? நாளைக்கு ஒரு பிரதமர் பதவியை விட்டு போயிட்டாரு, பாஜக தலைவர் ஆயிட்டாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.